அனைவருக்கும் வணக்கம். இல்லாமல்ல அன்பு ஸ்ரீ விஷாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாதருடைய பரிபூரண அருளாலும் அனைவருடைய குலதெய்வத்தின் அருளாலும் அகரம் ஜோதிடம் சிவராசி செந்தில் வெட்டரின் இந்த புதிய ஆங்கில புத்தாண்டு 2025 ஆண்டு பலன்களை இப்பொழுது உங்களுக்கெல்லாம் சொல்ல இருக்கின்றோம். பொதுவாக அனைவருக்கும் முதலாவதாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மிக சிறப்பான முறையிலே சந்திர தரிசனம் என்று சொல்வார்கள். அமாவாசை கழித்து 3ஆம் பிறைன்னு சொல்ற சந்திர தரிசனம் அன்று புதன்கிழமை அன்னைக்கு மேல்நோக்கு நாளாக மிக சிறப்பான முறையிலே சர்வ லாபத்துடன் அதிகமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக உத்திராட நட்சத்திரத்தில் முழுவதுமாக சித்த யோகம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுப நன்னாடிலே இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. 3ஆம் பிறை பார்த்தாலே வளர்ச்சின்னு நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்ப்போம். அது மாதிரி இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த வருடம் மிக சிறப்பான முறையை நமக்கு அமைகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் அதிகமான மழைப்பொழிவு இயற்கை சீற்றங்கள் கடுமையாகவும் உள்ள காலமாக அமைய இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் நாம் நிறைய இயற்கை பேரிடங்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அதற்குரிய சக்திகளையும் நமக்கு இறைவன் அருள்வார். பொதுவாக பார்த்தீங்கன்னா முதலாவதாக இந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கியோட மிக முக்கியமான நிகழ்ச்சியாக நமக்கு அமையக்கூடியது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி போகி பண்டிகை அன்று ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை திருநாள், மார்கழியில வரக்கூடிய சிவபெருமானிலே நடராஜனுக்குரிய அந்த மிக சிறப்பான ஒரு ஆருத்ரா தரிசனம் இந்த வருடம் மார்கழியின் இறுதி நாளாக போகி பண்டிகை அன்று ஆருத்ரா தரிசனமானது நடைபெற இருக்கின்றது. அடுத்த ஒன்று தை பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதியும் மிக சிறப்பான முறையில் அடுத்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் சொல்லி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 22/9/2025 அன்று நவராத்திரி புரட்டாசி மாதத்திலே தொடங்குகிறது. அதற்கு அடுத்தார் போன்று நமது மிக சிறப்பான வருடத்துக்கு ஒருவரை கொண்டாடக்கூடிய தீபாவளி பண்டிகை இந்த வருடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை என்று தீபாவளி பண்டிகை வருகின்றது. அதனை அடுத்தார் போன்று பெரிய கார்த்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய அண்ணாவடைய தீபம் வரக்கூடியது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கார்த்திகை பெருவிழா வருகிறது. அதனை அடுத்தார் போன்று குரு பயிற்சியானது வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி வர இருக்கின்றது. அதனை அடுத்தார் போன்று ராகு கேது பயிற்சி சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை என்று ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்மராசிக்கும் பயிற்சி அடைகிறார். இது முக்கியமாக இந்த தமிழ் ஆங்கில புத்தாண்டிலே வரக்கூடிய நிகழ்ச்சிகளாக நாம் கருதுகின்றோம். இப்பொழுது இந்த புத்தாண்டை முன்னிட்டு இந்த ஆங்கில புத்தாண்டிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது சிம்ம ராசி நாயகர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த புதிதாக பிறக்கவுள்ள ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசி சேர்ந்தவர்களுக்கு கலவையான பலன்கள், அதாவது நற்பலன்களையும் தீமை பலன்களையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது. பல சிரமங்களுக்கு பின்னரே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு தொடங்கும் பொழுது சிம்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும், புத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்களும், கலத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவியுடைய ஸ்தானத்திலே சுக்கிரனும் சனியும், தொழில் ஸ்தானத்தில் குரு, போகஸ்தானத்திலே செவ்வாய் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இப்படி இருக்கும் பொழுது சிம்மராசி சேர்ந்தவர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் காரணமாக அஷ்டம சனி ஆரம்பிக்க இருக்கிறது. மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறேன், இன்னும் திருநள்ளாறிலே சனிப்பெயர்ச்சி உறுதியாக சொல்லவில்லை. சில குழப்பங்கள் போன சனிப்பெயர்ச்சியிலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தன. இந்த ஆண்டும் இன்னும் சனிப்பெயர்ச்சியை அதிகாரப்பூர்வமாக திருநள்ளாறிலே அறிவிக்கவில்லை. எனவே திருநள்ளாறை அடிப்படையாக கொண்டு சனிப்பெயர்ச்சி அங்கு நடக்கிறத வச்சுதான் நாங்கள் எல்லாரும் பார்ப்போம். அதுக்குரிய அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இருந்தாலும் மற்ற ஆற்காடு மற்ற இதர பஞ்சாங்கத்திலே சனிப்பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி என்று குறிப்பிட்டுள்ளப்பட்டுள்ளது. அதை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏழரை சனி, அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 29ஆம் தேதி அஷ்டம சனி என்றால் சனியோட பார்வை 8ஆம் சனி இருக்கிறது.
இந்த அஷ்டமச்சனியானது ஏழரச்சனியின் தாக்கத்திற்கு ஈடாக கருதப்படுகிறது. அஷ்டமச்சனி அந்த குடும்பத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலும் பணியிடத்திலும் உங்கள் வேலையை முடிக்க சரியான திட்டமிடல் அவசியம். எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவதால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். ஒழுக்கமும் இறை வழிபாடுமே உங்களுடைய குடும்பத்தை முன்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சிம்ம ராசிக்காலுக்கு இந்த ஆண்டு நிதிநிலையானது ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கின்றது. ஆண்டின் முதல் பகுதி சிறப்பாக தொடங்கினாலும் அடுத்தடுத்து நடக்க உள்ள சனி குரு பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு சாதகம் மற்றும் சூழல் இருக்கும். நிதி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அக்டோபர் மாதத்தில் உங்களின் நிதி வேலை சற்று மீண்டும் வர வாய்ப்புள்ளது. தொடர்ந்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில் செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவு இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது. கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு, சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். உங்கள் கடின உழைப்பினருக்கான பலன்களை பெறுவீர்கள். மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் விருப்பங்கள் நிறைவேறும். சிம்ம ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் உள்ளவர்கள் பொறுத்தவரை ஓரளவு இந்த ஆண்டு சிறப்பாக இருந்தாலும் அடிக்கடி உங்கள் துணைக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனை உங்களுக்கு மன ரீதியாக அதிகமான வாய்ப்புகள் ஏற்பட உள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தம்பதியிலே ஓரளவு புரிதல் சிறப்பாக இருக்கும். உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகள் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டிய காலகட்டாயம் உள்ளது. ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கோபத்தை குறைப்பதும் வீட்டிலே அனுசரித்து செல்வதும் நல்லது. அமைதியான குடும்பத்திற்கு ஒரு பேச்சில் இனிமையாக கடைபிடிப்பதையும் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக சொல்ல வேண்டுமானால் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு கூடுதல் சுமை இருக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பணியிடத்தில் நல்லுறவை பேணி காப்பது அவசியம். அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கும். பணியிடத்தில் நவம்பர் மாதத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்திலும் உங்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்பு கிடைக்க உள்ளது. சிலருக்கு வெளிநாடு நிறுவனங்களில் வாய்ப்பு, நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபார ரீதியாக எடுத்துக்கொண்டால் இந்த புத்தாண்டில் பணவர்த்தனை விஷயங்களில் கவனம் தேவை. குறிப்பாக ஆடி மாதத்திற்கு பிறகு உங்களுடைய லாபமானது அதிகரிக்கும். பங்கு சந்தையில் நீங்கள் செய்துள்ள முதலீடுகள் லாபம் மூலமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும். பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்தபடியாக 2025 சிம்மராசிக்காரர்கள் சேர்ந்தவர்களுக்கு முடிந்தவரை கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். பேச்சில் கட்டுப்பாடும் இனிமையும் இருந்தால் உறவிலும் இனிமையாக இருக்கும். காதல் விஷயத்தில் 3ஆம் நபர்களும் தேவையற்ற பிரச்சனையை சந்திக்க வாய்ப்புள்ளது. காதலர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவது நல்லது. இல்லையெனில் குடும்பத்தில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உடல்நல ஆரோக்கியத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் இந்த புத்தாண்டின் முதல் பகுதி ஆரோக்கியத்தில் சிறப்பான காலமாக இருக்கின்றது. ஜூன் முதல் அக்டோபர் மாதம் வரை தொற்றுநோய் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பது அவசியம். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உடல்நிலை மீண்டும் சீராகும். இந்த ஆண்டில் உங்களின் உடல் மற்றும் மனநலங்களை காக்க நீங்கள் முயற்சி செய்யவும். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் என்றாலும் சனியினுடைய அஷ்டமச்சனி தாக்கத்தால் எந்த ஒரு செயலும் கடின உழைப்பிற்கு பின்னாலே பலன் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புள்ளது. திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்லும் பரிகாரம் உங்களுக்கு அஷ்டமச்சனி பலனை எதிர்கொள்ள சிம்மராசி சேர்ந்தவர்கள் அருகில் உள்ள சிவனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வதும் அனுமன் வழிபாடு செய்வதும் உகந்தது. தினமும் சூரிய நமஸ்காரம் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படும்.